தேர்தல் பிரச்சார வாகனங்கள், தொண்டர்களுக்கான உணவு, விளம்பர பேனர்கள் மற்றும் சமூக ஊடக பிரச்சாரங்கள் என ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் செலவிட்ட தொகை இன்று அவர்களுக்கு ஒரு பெரும் சுமையாக உருவெடுத்துள்ளது. வெற்றி பெற்றால் எப்படியாவது சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் கடன் வாங்கிய வேட்பாளர்கள் இப்போது தேர்தல் முடிவுகள் குறித்த கணிப்புகளால் கலக்கமடைந்துள்ளனர். ஒருவேளை தாங்கள் தோல்வியடைந்தால் அல்லது கட்சி எதிர்பார்த்த வெற்றியை பெற தவறினால் வாங்கிய கடனை எப்படி திருப்பிச் செலுத்துவது என்ற கேள்வி அவர்களை துரத்துகிறது. கட்சிக்காக எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம், இப்போது வட்டி கட்டக்கூட வழியில்லாத சூழல் உருவாகியுள்ளது என சில வேட்பாளர்களுக்கு நெருக்கமான வட்டாரங்களில் புலம்பி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நடுத்தர வர்க்க பின்னணியில் இருந்து வந்த வேட்பாளர்கள் வாங்கிய தனிநபர் கடனுக்கான மாதாந்திர தவணையை எப்படி கட்டப்போகிறோம் என்ற அச்சத்தில் உள்ளனர். இந்த இக்கட்டான நிலையில் வேட்பாளர்களின் ஒட்டுமொத்த பார்வையும் இப்போது விஜய் பக்கமே திரும்பியுள்ளது. நாங்கள் விஜய்க்காகவும் கட்சியின் எதிர்காலத்திற்காகவும் தான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துள்ளோம். எனவே ஒருவேளை பின்னடைவு ஏற்பட்டால் கட்சி தலைமை எங்களை கைவிடக்கூடாது என்பதே அவர்களின் தற்போதைய கோரிக்கையாக உள்ளது.